அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 22 முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும். அந்த அதிசயம் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் ஆகிய கிரகநிலைகள் வலம் வருகின்றன. இந்த வாரத்தின் இறுதியிலும் சந்திரன் இணைந்து வலம் வர போகிறாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை. இப்படி பல கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாகவும் இந்த வாரத்தின் இறுதியிலிருந்து சந்திரன் மாறுகிறார். அதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக முடிக்கக்கூடிய வகையில் 3, 4, 5 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை முழுமையாக ராசியின் உச்ச அதிபதியான சனி மற்றும் சூரியன் வலுப்படுத்தும் போது வித்யாகாரகரான புதன் இந்த தருணத்தில் 26ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக யோகஸ்தானம் ஆகிய 6இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்தை ஏற்கனவே ராகுவுடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரன் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அங்கு 6ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே யோகஸ்தானமாகிய 6ஆம் இடம் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானம் என்றாலும் வக்ர நிவர்த்தி பெற்று பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் முழு சுபகிரகமான குரு. எனவே குருவின் அமைப்பும் நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரயஸ்தானம் என்றாலும் கூட குருவின் சுப பார்வை அங்கு சிறப்பாக பதிவதால் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் சுப விரயங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான ஆற்றலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று அனுகூலமான அமைப்பில் வலம் வரும்போது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் மனதில் ஏற்பட்டு வந்த கலவை நீங்கக்கூடிய வகையில் தெய்வத்தின் சக்தியால் மிகப்பெரிய அளவிலான அதிசயம் நிச்சயமாக ஒன்று நடக்கும். உங்களுடைய மன கவலை குறைவதோடு கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் மிகப்பெரிய அளவில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அடிக்கடி ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள், பிரச்சனைகள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மறைமுகமாக இருந்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள், மனதில் வேதனை ஏற்படுத்தி வந்த பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த பணிகள் போன்ற அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் இல்லத்தில் பல்வேறு வகையான தடை தாமதம் நிறைந்த பணிகள் அனைத்தும் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இனிமையான சந்தர்ப்பமாக மாறுவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள்
அவர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையில இருந்து வந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கவலை நிறைந்த பயம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது உங்களது சக்திக்கு மீறி உழைத்து வந்த சூழலில் அவற்றிற்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் தெய்வத்தின் சக்தியால் நீங்கள் எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். அதிருப்திகள் அனைத்தும் விலகும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் பணிகளை உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செய்து முடிப்பதற்கான சிறப்பான ஆற்றல் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே மறைமுகமான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அடிக்கடி ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல்கள் இந்த தருணத்தில் விலகும். சந்தை நிலவரம் சாதகமற்று இருந்தாலும் ஆபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் குறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக அமைவதற்கான யோகத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல லாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமான படைப்புகளையும் இந்த தருணத்தில் அற்புதமாக செய்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி செல்வாக்கு உயர்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும், விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று 9இல் அமர்வதால் புதிய விளைநிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி மிகவும் சிறப்பாக வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இனிமையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.